நீ நான் காதல் சீரியலோட ப்ரொமோவை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ரொமோவில் வந்து நம்ம முரளி அபியை ஃபோன் பண்ணி வர வச்சு மீட் பண்ணி, இந்த மாதிரி நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபியை ஹக் பண்ணிக்கிட்டு போர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். இதை வந்து மேலே பால்கனியிலேருந்து நம்ம ராகவ் பார்த்துட்டு கீழே இறங்கி வர மாதிரி இந்த ப்ரொமோவை முடிச்சிருப்பாங்க. இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ராகவ் வர்றதுக்குள்ளே அபி எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் கண்டிப்பாக முரளியை பிடிச்சி தான் கேள்வி மேலே கேள்வி கேட்பார். ஏன்னா முரளி தானே கிருஷ்ணன், அதாவது அவங்க அக்கா வீட்டுக்காரரு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்பார். இதுக்கு முரளி கிருஷ்ணனோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபியும் என்னைய விரும்புகிறா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் அக்காவை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு பதில் சொல்லுவார். இப்போ நம்ம ராகவோட ஒட்டுமொத்த கோபமும் அபி மேலே தான் போக போகுது. ஸோ அபி தான் வேணும்னே இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராகவ் வந்து தப்பாக எடுத்துக்க போகிறாரு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அபி வந்து இந்த கல்யாணத்துலேருந்து ஓடிடுவ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகவ் வந்து பயந்துக்கிட்டு அபியை தனியாக கூப்பிட்டு கோயிலில் வச்சே வந்து பார்த்திங்கன்னா அபி கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு நம்ம ராகவ். ஸோ இதுதாங்க நடக்க போகுது அப்கமிங்கில். ஸோ அதர் லாங்குவேஜில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போணுச்சு, ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகுது. ஆனால் கான்செப்டை ஒன்றா கொண்டு வராங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.